ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அகஸ்தியர் ராமர்கிட்ட இந்த இடங்கள் ரொம்ப கொடிய வனமாக இருந்தது, இங்கே காற்று கிடையாது, மழை கிடையாது, நான் எதேச்சியாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேங்கிறார். அரக்கர் தொல்லை இங்கே எப்பையும் இருக்குன்றார். இந்த கட்டத்தை துளசிதாசர் ராமாயணத்தில் அகஸ்தியரை தரிசிக்க ராமர் போன போது அவர்கிட்ட ராமர் துறவிகளை துன்புறுத்தும் அரக்கர்களை அழிக்கிற வழியை எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்குறார் ராமர்கிட்ட. அப்போது அதுக்கு அகஸ்தியர், என்னுடைய பக்தியின் காரணமாக உன்னுடைய மகிமை எனக்கு நன்னா தெரியும், உலகையெல்லாம் ஆள்றேன்னு என்கிட்ட அறிவுரை கேட்கறதா? நான் உனக்கு ஒரு வரம் கேட்குறேன், உன்கிட்ட சீதையுடனும் உன்னுடைய இளைய சகோதரனுடன் கூடி என் இதயத்தில் நீ என்னென்னைக்கும் வாழணும். உன்னுடைய நிர்குண ரூபத்தை அறிஞ்சவனாலும் உன்னுடைய அந்த சர்க்குண ரூபத்தை பார்த்து நான் உவகை அடைகிறேன். உன்னுடைய தொண்டனான என்னை உயர்வுபடுத்துறதுக்காக நீ என்கிட்ட ஆலோசனை கேட்குறா போல, சரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பஞ்சவட்டிக்கு போகிற வழியை அகஸ்தியர் சொல்கிறதா வருது. துளசிதாசர் ராமாயணத்தை பொறுத்தவரை ராமர் விஷ்ணுவின் அவதாரம்னு அங்கங்கே நிலைநிறுத்தி சொல்லப்படுறது. பல பாத்திரங்களும் இந்த உண்மையை உணர்ந்தவளாக காட்டப்படுறாங்க. இந்த அணுகுமுறையை ஒட்டி தான் துளசிதாசர் ராமாயணத்தில் ராமர் அகஸ்தியர் சந்திப்பு வர்ணிக்கப்படுறது. சரி, இப்போ கம்பராமாயணத்துக்கு வந்தோம்னாக்கா அகஸ்தியரின் பெருமையை சொல்லும்போது கம்பராமாயணம் இப்படி சொல்கிறது. தேவர்களுக்கெல்லாம் முன்னொரு சமயத்தில் அரக்கர்கள் சமுத்திரத்தில் மூழ்கி ஒழிஞ்சுன்னுட்டாங்க. அதனால் அவளை இனி அழிக்கக்கூடியவா இல்லைன்னு நினச்சி அகஸ்தியர்கிட்ட, பெரிய தவம் செஞ்ச முனிவரே எங்களுக்கு அருள் புரிங்கோ அப்படின்னு சொல்லி தங்களுடைய குறைகளை கேட்டுக்கிறாங்க தேவர்கள். அவள் அனுபவிக்கிற துன்பத்தை உணர்ந்துண்டு அகஸ்தியர் 7 சமுத்திரங்களில் உள்ள தண்ணீரையெல்லாம் தன்னுடைய கையினால் அள்ளி குடிச்சுடுறார். பிறகு அந்த வானவர்கள் அந்த கடல் நீரை உமிழ்ந்துடுங்கோன்னு வேண்டி கேட்கும்போது மீண்டும் உமிழ்ந்து சமுத்திரங்களையெல்லாம் தண்ணீரால் நினைப்பறார் அகஸ்தியர். அதை கம்பராமாயணம் சொல்கிறது. பண்டு அவுணர் மூழ்கினர் படார்கள் என வானோர் என் தவ எமக்கு அருள்க என குறை இறப்ப கண்டு ஒரு கை வாரினல் முகந்து கடலெல்லாம் உண்டு அவர்கள் பின் உமிழ்க என்றலும் உமிழ்ந்தான் அப்படின்னு அகஸ்தியருடைய செய்கை கம்பராமாயணத்தில் விளக்கப்படுறது. அதே மாதிரி அகஸ்தியர் ராமரை பார்த்தோன்னே அந்த பரம்பொருளோட எதிர நிற்கிற பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கேன்னு எண்ணி மகிழ்கிறதா வருது கம்பராமாயணத்தில். மேலும் ராமர் வந்ததுனால அகஸ்தியர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். தன்னுடைய அதிகாரத்துக்கு உலகம் முழுசும் செலுத்துகிற தசரதன் பெற்ற மகனே, நீ இங்கே வந்ததுனால இனி வேதங்கள் எல்லாம் வாழும், மனு நீதி வாழும், தர்மங்கள் எல்லாம் நிலை பெறும், அரக்கர்களால் தாழ்மையான நிலை அடைஞ்ச தேவர்கள் வசதியான கதி அடைய போகிறாங்க, 7 உலகங்களும் வாழும், இதில் சந்தேகமே இல்லை, இவையெல்லாம் உண்மைதான், இந்த இடத்துல நீ தங்கிக்கோன்னுட்டு அகஸ்தியர் சொல்கிறதா வருது. வாழும் வரை வாழும் மணி நீதி அறம் வாழும் தாழும் இமையோர் உயர்வர் தானவர்கள் தாழ்வர் ஆழி உழவன் புதல்வ ஐயம் இலை மெய்யே 7 உலகம் வாழும் இனி இங்கு உரைத்தி என்று ஆசிரியர் சொன்னதாக வருது. இதற்கு பிறகுதான் இந்த இடத்துல தங்கிடாமல் இன்னும் முன்னேறி அரக்கர்களை எதிர்கொண்டு அழிக்கிறது நல்லதுன்னு ராமர் சொல்ல அது அகஸ்தியர் ஏற்றுக்கிறார். ராமருக்கு வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது போல் ஆயுதங்களையும் தந்து ஆசிர்வதிக்கிறார். இப்போ பஞ்சவட்டிக்கு ராமர், லக்ஷ்மணன், சீதை இவாள்லாம் போகிற பாதையில் போகிற வழியில் பெரும் உருவை பார்த்ததும் அளவில்லாத சக்தி படைச்சதுமான ஒரு கழுகை இவா பார்க்குறான். அந்த கழுகின் தோற்றத்தை பார்த்து ஒரு அரக்கன்தான் அவள் பார்க்குறதான்னு நினச்சிக்கிறான். ராமரும் லக்ஷ்மணும் அந்த கழுகை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த கழுகு, அன்புக்குரியவனே என்ன உனது தந்தையினுடைய நண்பன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது ராமரை பார்த்து. இதை பார்த்து மகிழ்ந்த ராமர் அந்த கழுகு கிட்ட மேலும் விவரங்களை சொல்லுமாறு கேட்குறாரு. அதுக்கு அந்த கழுகு ஜீவராசிகளின் படைப்பை பற்றின விவரங்களை சொல்லி அதில் தொடர்ச்சியாக தன்னுடைய குலத்தை பற்றியும் சொல்லி பிறகு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது. பெருந்தோள் படைத்தவனே ராமா, பிரஜாபதிகளுக்கு இருந்தவர்களான வரிசையில் முதல்ல சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு அந்த விளக்கத்தை கழுகு சொல்ல ஆரம்பிக்கிறது. பிரஜாபதிகளில் முதல்வர் கர்த்தமர், அவருக்கு பின் விஸ்ருதர், அவரை தொடர்ந்து சேஷர், பிறகு சம்ஸ்ரயர், பகுபுத்திரர், ஸ்தானு, மரீச்சி, அத்ரி, கிரத்து, புலஸ்தியர், ஆங்கிரஸ், பிரதேஜஸ், புலகர், தக்ஷர், விவஸ்வான், அரிஷ்டநேமி, கஸ்யபர் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றது. அதனுடைய வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.